கபடிக்கு வேறு யாரும் மிஸ்டாப்பில் வேறு நம்ம வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கு நீ? தீ எரிஞ்சிட்டு இருக்குது, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, அங்கே வேணும் தடவிட்டு இருக்கிறாங்க. தெரியுது தடவினாங்கன்னா தடவி கொடுத்தாங்க, நீங்கள் எடுத்து போடுங்க. தண்ணி கேன் கொடுக்குறது காலையிலும் தண்ணியே குடிக்கல, கடையில் கொஞ்சம் குடிச்சோம். சரி, நல்லா வயிறு நிறைய குடிங்க. தண்ணி எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறதுக்கு தண்ணி ஊற்றி பார்க்குறாரு. அது எப்படப்பட்டவராக இருக்குது. ஒரு விதை மாவை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ட்டு. இந்த சந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தா விரவு உள்ள இந்த 4 பக்கம் வைக்கிற கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த பக்கம் தான் பெருசாக இருந்தால் இருக்குது. அதில் நீங்கள் பெருசாக விரை வச்சு விடுங்க. நான் அந்த பக்கம் சின்ன விரை வச்சு விட்றேன். இங்கே அது மாவு ஒரு துளி எடுத்து போட்டு பாருங்கள். ஒரு துளி கையில் ஒரு துளி கொண்டு எடுத்து போடுங்க. நீங்களே எடுத்து போடுங்க, காஞ்சிருக்கு. இல்லை இன்னும் சாப்பிட்டு அந்த பாட்டில் இருக்கிறது வந்து எண்ணெய். நீங்கள் யாராவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கிருந்து பார்த்தா அது வேறு மாதிரி தெரியுது கலரு. இல்லை, இது வீடியோவில் பார்க்கும்போது சரக்கு எடுத்து முன்னாடி வச்சுருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்கல்ல. அதனால அது வந்து எண்ணெய் தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா முருகலாச்சு விரட்டி விடுங்க அப்படியே. அடுத்த டைம் இன்னும் 2 பீஸ் சேர்த்து போடுங்க. அடுத்த டைம் எண்ணெய் இருக்கு அதிகமாக போட்டால் உண்டு. அப்புறம் எண்ணெய் குறை கம்மியாக தான் போட முடியும். அந்த பக்கம் ஒரு இலை கிடக்குது, அது நல்லா இருந்தால் அதையும் போடுங்க. இல்லைன்னா அது நல்லா சட்டி விட்டு குப்பை இல்லாத போட்டு அப்படியே வச்சு அது மேலே எடுத்து வச்சுக்கலாம். சட்டு வாங்கிட்டு வராமல் அதான் சட்டு இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை தட்டி விடுங்கண்ணா. அந்த காயத்தை விரிச்சு போட்டு காயத்து மேலே கூட அதே இலையை வச்சு போடுங்க. அப்படி ஏதாவது ஓரம் மரத்தை செஞ்சுனா கூட